சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல நம்ம ரேகா நம்ம சத்யாவை தனியா ரூமுக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டு உண்மை எல்லாத்தையுமே சொல்றாங்க. சிந்தாமணி தான் என்னோட அம்மா அப்படின்னு சொன்ன உடனே சத்யாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. அச்சச்சோ, என்ன இப்படி ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் என் அக்கா கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டா அப்படின்னு சத்யா சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. கவலைப்படாத, இப்பவே போய் உங்க மாமா கிட்டயும் உங்க அக்கா கிட்டயும் உண்மையை சொல்லலாம் அப்படின்னு ரேகா முடிவு பண்ணிடுறாங்க. இங்க மீனாவை பார்க்கறதுக்காக பாத்தீங்கன்னா பூக்கடை நடத்துறவங்கலாம் சில பேர் வராங்க ஒரு பெட்டிஷனோட. இங்க வந்த உடனே விஜயா தான் இருக்கிறாங்க. இது என்ன வீடா, குடும்பம் நடத்துற இடம், இங்கெல்லாம் பார்க்க முடியாது, முதல்ல வெளியே போங்க அப்படின்னு விரட்டுறாங்க. ஆனா அண்ணாமலை அங்க அவங்கள எல்லாரையும் உள்ளார கூப்பிட்டு உட்கார வச்சு மீனாவை கூப்பிட்டு பேச வைக்கிறாரு. ஆனா இந்த விஜயா வேணும்னே மீனாவுக்கு இடைஞ்சல் கொடுக்கறதுக்காகவே மீனாவுக்கு அந்த வேலை இந்த வேலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா முத்து நடுப்புற அந்த வேலையெல்லாம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி மீனா பண்ற வேலை எல்லாத்தையுமே நம்ம முத்து பார்க்குறாப்புல. இதனால விஜயாவால மீனாவை பார்த்தீங்கன்னா பேச விடாம தடுக்க முடியல. அப்போ பார்த்தீங்கன்னா சில ரவுடிங்கெல்லாம் கடையை நடத்த விடாமல் மாமூல் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற பெட்டிஷனை தான் மீனா கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ மீனா நான் இப்போவே இதை பற்றி நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம மனோஜை பார்க்கறதுக்காக மனோஜ் பொண்ணு பார்த்துருக்குறாப்புல இல்லையா, அந்த பொண்ணு அங்கே வராப்புல. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வெளியில் லஞ்சுக்கு போகிறாங்களாட்டுக்கு தனியாக பேசுகிறதுக்காக. ஸோ அதுக்காக தான் வந்திருக்காங்களாட்டுக்கு. ஸோ அங்கே நம்ம மனோஜ் பயங்கரமாக சீனெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. வழக்கமாக ஒரு போடுற சீன் தானே. ஸோ அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம ரேகாவும் சத்யாவும் மீனாவையும் முத்துவையும் மீட் பண்ணுறதுக்காக கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கேக் வேறையா வாங்குறாங்க. எதுக்காக கேக் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனா எலெக்ஷனில் ஜெயிச்சாங்க இல்லையா, அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காகத்தான். அப்போ இந்த சிந்தாமணி இவங்க ரெண்டு பேரும் பைக்கில் போகிறத பார்த்துட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, இவன் அந்த மீனாவோட தம்பி தானே அப்படின்னு சிந்தாமணிக்கு இப்போ தெரியும் இல்லையா. ஸோ என் மானத்தையே வாங்குறா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க. இவங்க கேக்கு வாங்கிக்கிட்டு முத்துவும் மீனாவையும் பார்க்கறதுக்காக போகிறாங்க. மீனாவை கார் செட்டுக்கு தான் வர சொல்லியிருக்காங்களாட்டுக்கு. அது நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.